நான் வந்து 1-to-1 மென்டோரிங் செஞ்சேன், குரூப் மென்டோரிங் செஞ்சேன். ஆனா அந்த குரூப் மென்டோரிங் நல்லா ஏனென்றா ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்வி வித்தியாசம். ஸோ இவர் யோசிக்கிற மாதிரி இன்னொரு ஆள் யோசிக்க மாட்டார். அவர் யோசிக்கிற மாதிரி இன்னொரு ஆள் யோசிக்க மாட்டார். ஸோ ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கேட்க வித்தியாசமான யோசனைகளோட கேள்விகள் வரும். ஸோ அந்த கேள்வி வந்து இன்னொரு ஆளுக்கு அந்த கேள்வி மைண்ட்ல வந்தே இருக்காது. ஸோ இவர் கேட்கறது மூலமா அவருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் வருதுதானே அதுல. ஸோ இது வந்து குரூப் மென்டோரிங்ல இருக்கிற நல்ல ஒன்று. பட் இன்னொன்று வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரே லெவலில் தான் போய் கொண்டிருக்கும் மென்டோரிங். ஸோ எல்லாரும் வந்து அவ எடுத்த ஸ்டெப்ஸ்களை பற்றி காய்ச்சி கொண்டு கேட்க அப்போ இன்னொரு ஆள் வந்து பார்க்கலாம், இவர் வந்து இந்த ஜெர்னி லெவலத்துக்கு போயிருக்கார், நான் இந்த இடத்துக்கு போகலையேன்னு சொல்லி அப்படி இன்னொரு ஆக்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவர் இந்த ஃபோட்டோ போட்டிருக்கார், நான் இந்த ஃபோட்டோ போடு என்று சொல்லி எங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ அப்போ நாங்கள் எங்களை கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட அதில். ஸோ ஒரு ஆள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்க மற்றாக்கள் பார்த்துட்டு கொஞ்சம் வேண்டிய லிமிட்டை கொஞ்சம் புஷ் பண்ணுவீங்க நம்ம. ஸோ அது வந்து இந்த குரூப் மென்டோரிங்கில் பார்த்த ஒரு அட்வான்டேஜ் உண்டு. அண்ட் ஒரு போட்டி ஒன்று இருக்கணும். போட்டி முக்கியம் எங்களுக்கு. ஹெல்த்தியா இருக்கும் வரைக்கும் நல்ல போட்டி. அந்த போட்டி பொறாமையா மாறினா தான் பிரச்சனை வருது. பொறாமை எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் நான் அந்த போட்டி வந்து ஹெல்த்தியா போகும். போட்டி இருக்கணும். அப்பதான் நாங்களும் எங்களை புஷ் பண்றதுக்கான ஒரு தன்மை வரும். ஒரு போட்டி இல்லாட்டிக்கு எங்களுக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். ஸோ ஒரு போட்டி ஒன்று இருக்கணும். அப்பதான் நாங்களும் கொஞ்சம் எங்களை புஷ் பண்ணிக்கொண்டு மூவ் பண்ணிக்கொண்டு போகலாம். ஸோ இதில் வந்து நான் இந்த குரூப் மென்டோரிங்கில் பார்த்த விஷயங்கள் 1-to-1 மென்டோரிங்கை விட என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் நல்லா. ரெண்டாவது ஒரு கம்யூனிட்டி ஒன்று மாதிரி தான் உருவாகும். ஸோ எல்லாரும் ஒரு லைக் மைண்டட்ல இருந்து ஒர்க் பண்ணிக்க அது வந்து எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் தன்மையை தான் கொடுக்கும். இப்போ தனியாக இருந்து ஒர்க் பண்ணிக்க சில நேரம் எங்களுக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் குரூப்பில் இருக்க வந்து இன்னொரு ஆள் செஞ்சுட்டு போய்க்க ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று பாசிட்டிவ் மைண்ட் செட் ஒன்று வரதுக்கான சான்சஸ் கூட ஆக்களுக்கு. அண்ட் அவர் செய்கிறாரு என்னால் செய்யலான்னு சொல்லி ஒரு யோசனை வரும். அப்போ நாங்கள் கொஞ்சம் எங்களை புஷ் பண்ணி ஒர்க் பண்ணலாம்.